ஏன் விகாஸ் இந்த டைம் இன்ட்ரோ போட்டுலாம் உங்களை கடுப்பேற்ற மாட்டேன். நம்ம ஃபிஷ் ரூமை அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஃபிஷ் டேங்கை மாற்றி வச்சுருக்கேன், சைடில் கிளாஸ் எல்லாம் வச்சுருக்கேன், சைடில் டப்பெல்லாம் வச்சுருக்கேன். இது பேர் அப்கிரேடில். இன்னும் நிறையா புது புது மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், திங்ஸ் இந்த மாதிரிலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சைட்லாம் தான் நம்மளோடது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டெல்லாம் கப்பீஸோடது பீட்டாவோடலாம் செம சூப்பராக சாப்பிடுது. அதனால் 2 பேக்கெட் நல்லதாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் தான். நம்மகிட்ட நிறையா மீன் இருக்கனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் போட்டுடலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு என்ன இருக்குன்னு கடைசியாக தான் காட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் ஃபைட்ரு தான். இதை பெருசாக்கணும்னா நமக்கு ரிசல்ட்டு மெயிலும் இருக்குது, அதனால் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் பாம்ஸு. இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ளவரான்லாம் நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பிளட் பாம்ஸ்லாம் போட்டால் நல்லா க்ரோத் ஆகும்ன்ட்டு. அது பக்கத்துலேயே இன்னொன்று வந்துட்டு கப்பீஸ் ஒரு பேர் வாங்கியிருந்தேன். மெயில் கப்பீஸ் ஒன்று, ஃபீமேல் கப்பீஸ் ஒன்றுன்ட்டு ஒரு 12, 15 அந்த மாதிரி சம்திங் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்களா நம்மளோட கௌரா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி கௌரா மாதிரி ஒரு அழகு வைக்கிறது தான், பெருசாலாம் வளராது, குட்டியும் போடாதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் மான்ஸ்டர் ஃபிஷ் ஒன்று இறக்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பாட்டடு கேட் ஃபிஷ்ஷு. இது வந்து அதே கேட் ஃபிஷ் மாதிரி தான் எப்பயும் போல், பெருசாலாம் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சன்னா ஃபிஷ் தான். இது வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கிடச்சிது, சரி வளர்த்து பார்ப்போன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செட்டப் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற பவுல்லாம் கொண்டு வந்து இங்கே அடிக்க வச்சிட்டேன். ஏன்னா அந்த ஒரு மீன் தொட்டியில் வந்துட்டு வேறு ஒரு செட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பீஸ் அதெல்லாம் இங்கே வச்சாச்சு. இந்த தொட்டியில் தான் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அந்த ஃப்ரீயாக கொடுத்ததில் ஒன்று போட போகிறோம். அதுக்கு ஓவர் தண்ணி தேவையில்லை, அதனால் நம்ம இந்த ஃபனல் யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு தண்ணி தேவையில்லை, இந்தளவுக்கு தான் இருக்கணும் அதுக்கு, ஏன்னா அதுக்கு தண்ணி தேவையில்லை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு. அதுக்குள்ளே நடுவில் கீழெல்லாம் சிந்தி துடைக்கிற வேறு வேலை ஒன்று அடுத்தது இருக்குது. தொடச்சி இந்த ரூம் போயிடும் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனெல்லாம் எடுத்து டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு மீன் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி மெடிசன் போட்டுட்டு கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம கொடுத்த ஃப்ரீ இதெல்லாம் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நண்டு. இது சரியான பயமாகிடுச்சு. டேங்க்குள்ளே போடுறவங்குள்ள அந்த வலையை விட்டெல்லாம் ஓடுது பாருங்கள், இப்போயே எப்படி ஓடுது, சந்துக்குள்ளேலாம் போய் மாட்டி. அதுக்கப்புறம் வலையில் போட்டதுக்கப்புறம் கண்ணுக்கே தெரில, ஃபாக்ஸ் ஸ்டைல் ஃபுல்லாக மறைச்சிடுச்சு. ஃபாக்ஸ் ஸ்டைல் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த படிக்கட்டு ஏறுறது கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கையில் இதுக்கு வந்து இந்த டப்பு செட் ஆகுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், நம்ம ஃபீமேல் ஃபைட்ரு 5 என்னமோ இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளோட கேட் ஃபிஷ் இருக்குது. செம அழகாக செம ஆக்டிவாகவும் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே நம்மளோட சன்னா ஃபிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் பிரைட்டாகவே தெரியுது, ஏன்னா நம்ம ப்ளூ கலர் டப்பு வேறு வச்சுருந்தோமா, அதனால். இது பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. இது பக்கத்தில் 2மே கப்பீஸ் தான். சாரி, 2 கப்பீஸில் 1 வந்து கௌரா. அதுக்கப்புறம் நம்ம ஃபாக்ஸ் ஸ்டைல் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துருந்தோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மீனுக்கும் போடணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரோத் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் பாம்ஸ் தான். இது தனியாக ஃப்ரீசரில் தான் வைக்கணுமாம்மா. இதை பற்றி அடுத்த வீடியோ ஷார்ட்ஸாகவே போட்டுறேன் ஒன்று. அதுக்கப்புறம் எல்லா மீனுக்கும் போட்டால் எல்லாமே செம ஸ்பீடாக சாப்பிட்டு இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கலான்னு போகையில் தான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, ஏன்னா ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன்ல, அதனால் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு போல். வீடியோ எடுக்கிற நேரத்தில் சரியாகவே கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்குது வீடியோக்கு. சரி பரவாயில்ல போய் தலையுதுன்ட்டு அதையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி செட்டப் நீட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இன்னும் ஐடியா கொடுத்து செம நீட்டாக இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டாங்களா, இது வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகும். இதுக்கப்புறம் வர வீடியோவில் இதை விட செம பயங்கரமாக ரெடி பண்ணிட்டோம். அது வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது ஏற்கனவே எடுத்தனால இந்த ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வரும், அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு பயங்கரமான வீடியோ, ரொம்ப சூப்பரான வீடியோ. டடா.